சிஎம் விஜய் அவர்கள் திரிஷாவோட வீட்டுக்கு பெட்டி ஒன்று அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன பெட்டி, அதில் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிற ஏகப்பட்ட தகவல்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீப காலமாகவே சோசியல் மீடியா ஃபுல்லாக அளவுக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது விஜய், சங்கீதா, த்ரிஷா இவங்களோட பிரச்சனை தான் அளவுக்கு அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சமீபத்தில் சங்கீதா விஜய் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்த டிவோர்ஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால இப்போ இந்த ஒரு டாபிக் அப்படிங்கிறது மறுபடியும் கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில் தான் சமீபத்தில் த்ரிஷா அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஒருத்தரை திட்டியும் போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய சமீபத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயமே நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களோட வீட்டுக்கு பெட்டி ஒன்று அனுப்பியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு பெட்டியில் த்ரிஷா அவர்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதாவது த்ரிஷா அவர்கள் விஜய் சாருக்கு பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, மற்ற ஷூட்டிங்கில் அட்டன் பண்ணுறப்ப ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, ஷர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பொம்மைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க கொடுத்த அனைத்து கிஃப்ட்ஸையும் அனைத்து பொருட்களையும் எல்லாத்தையுமே மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காராமா. இதற்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னா சங்கீதா அவர்கள் தான். விஜய் சாருக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கோர்ட்டில் அவங்க ரெண்டு பற்றியுமே பர்சனலாக பேச சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பர்டிகுலர் நடிகை கூட நீங்கள் பேசுகிறத நிறுத்தணும், அவங்க கூட தகவல் தொடர்பை முற்றிலும் நிறுத்தணும், அவங்க கொடுத்த பொருட்கள் எதுவுமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது, நான் திருப்பி இந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கணும், அவங்க கூட வந்து சேரணும் அப்படின்னா இது எல்லாமே கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க டிவோர்ஸ் கேஸை வாபஸே வாங்கியிருக்காங்களாமா. அந்த ஒரு காரணத்தினால அவங்க சென்னை திரும்பி வரும்போது அந்த வீட்டில் அவங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்க வாங்கி கொடுத்த பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கராராக சொல்லியிருக்காங்களாமா. அந்த ஒரு காரணத்தினால தான் சிஎம் விஜய் அவர்கள் அவங்க அன்பாக ஆசையாக கொடுத்துருந்தாலும் ஒரு நட்பு ரீதியாக கொடுத்துருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கே திருப்பி அனுப்பிட்டாராமா. அண்ட் இதை பார்த்து த்ரிஷா ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னும் இதனால தான் அவங்க அந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. எது எப்படியோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா அவர்கள் ரீசெண்டாக விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த படத்தோட ப்ரொமோஷனில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ ரொம்பவே உருக்கமாக ஒரு விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் அப்பாவோட படங்கள் பார்த்தே பல வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. மேலும் அதற்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் சினிமாவுக்கு வந்த புதுசில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண போயிருந்தேன். அப்போ அங்கே வந்திருந்த ஒரு மினிஸ்டர் ஒருத்தர், அப்பாவை தொடர்ந்து நீயும் நடிக்க வந்துட்டியா, அவரை மாதிரியே அப்படியே நீயும் இருக்க போறியா, இதே தான் உங்கள் குடும்பம் பண்ண போதா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்து கேட்டார். அன்னைக்கு நான் அப்பாவோட படங்களை பார்க்குறத நிறுத்தினேன், அவரோட சாயல்களை கவனிக்கிறத நிறுத்தினேன், முழுக்க முழுக்க சூர்யா அவரோட அடையாளத்தில் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சேன். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்பாவோட படங்களை பார்க்குறத நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சூர்யா அவர்கள் ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருந்தேன் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த படத்தை ப்ரீ ரிலீஸில் பார்த்த நிறைய பேர் ரொம்பவே சூப்பர் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. படம் சூப்பர் ஹிட் ஆகுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.